தமிழ் சினிமா களத்தில் மாற்று சினிமாக்களுக்கான இடம் என்னவாக இருக்கிறது? இதற்கான தேவையும் ஈர்ப்பும் இருக்கிறதா? திரை விமர்சகர் அஜயன் பாலா பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். தற்போதுள்ள சூழலில் மாற்று சினிமாக்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது? திரைக்களத்தில் அதற்கு எந்த அளவுக்கு ஒரு விரிவான தளம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ சமீப காலமாக ஒரு நல்ல ஒரு தளம் அமைந்திருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு ஒரு மாற்று சினிமாக்கான ஒரு போக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கான முக்கியத்துவம் ஒரு 16 வயதிலே வரும்போது அது ஒரு மாற்று சினிமாவாக தான் இருந்தது. அதன் பிறகு நமக்கு பருத்தி வீரன், அங்காடி தெரு, அப்புறம் சூதுகம், இதெல்லாம் ஒவ்வொரு படங்களும் ஒரு திருப்பத்தை, ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சினிமாக்களாக தான் இருந்திருக்கு. சேது வந்தப்பவும் அப்படி தான் இருந்தது. ஆனால் இந்த படங்கள் எல்லாம் உலகத்தரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருந்தது. இப்போ அந்த கேள்விக்கெல்லாம் பதிலாக வந்திருக்கிறது தான் விசாரணை போன்ற திரைப்படங்கள். விசாரணை போன்ற திரைப்படங்கள் வெறும் மாற்று சினிமா மட்டுமே இல்லாமல் தமிழருடைய அடையாளத்தை உலக அளவில் கொண்டு போகிற படங்களாக இருக்குது. அந்த மாதிரி படங்கள் தான் அந்த மாதிரி படங்கள் முழுமையாக வெற்றி பெறும்போது தான் இன்னும் சிறந்த படங்கள் தமிழ் சூழலுக்கு வரும். இது மாதிரியான மாற்று சினிமாக்கள் சினிமா ரசிகர்கள் எந்த அளவுக்கு ஈர்த்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயம் ஏன்னா இன்றைக்கி நிறைய சினிமாக்கள் மக்கள் பார்க்குறாங்க. இன்றைக்கி இதற்கு முன்னாடிலாம் வெறும் தியேட்டரில் போய் படம் பார்த்த நிலைமை இல்லை. இன்றைக்கி மொபைலில் படம் பார்க்குறாங்க, டவுன்லோட் பண்ணி பார்க்குறாங்க. நிறைய இன்றைக்கி ஸ்பீடாக டவுன்லோட் ஆகுது. இன்றைக்கி அது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி நல்ல விஷயங்கள், அறிவார்ந்த விஷயங்களை தங்களோட அடையாளப்படுத்திக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை இந்த மாதிரியான படங்கள் வரும்போது, விசாரணை படங்கள் வெற்றி அடைக்கிறதுக்கு அப்படிப்பட்ட புதிய சமூக சூழல் தான் காரணம். இனி வரக்கூடிய படங்களும் வித்தியாசமான படம் இல்லாத மக்கள் புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழலும் வரலாம். ஏன்னா விசாரணை மாதிரியான ஒரு தீவிரமான, அதாவது ஒரு சீரியஸாக இருக்குன்னு அவசியம் இல்லை, ஆனால் எடுக்கிற படத்துக்கு ஒரு இயக்குனர் எழுதுறதுக்கு உண்மையாக இருக்கார் அப்படிங்கிறது தான் அந்த கலையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. இயக்குநர்கள் மத்தியில் இது மாதிரியான மாற்று சினிமா எடுக்கக்கூடிய ஒரு ஆர்வம் போதுமான அளவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம், கண்டிப்பாக இருக்குது. இயக்குநர்கள் பக்கம் பெருவாரியாக இருக்குது, பார்வையாளர்கள் பக்கமும் பெருவாரியாக இருக்குது. இடையில் இதை தீர்மானிக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் பக்கம் தான் இன்னும் அதை பற்றின ஒரு முழுமையான விழிப்புணர்வு வரல. இப்போ இப்போ சில தயாரிப்பாளர்கள், இப்போ ஜோக்கர் மாதிரியான திரைப்படங்களை எடுத்த தயாரிப்பாளர்கள் எஸ்ஆர் பிரபு என்ற பாடல்கள் ஓரளவுக்கு முன் வந்திருக்காங்க இந்த மாதிரி தீவிரமான திரைப்படங்களை உருவாக்குறதுக்கு. அந்த மாதிரியான தயாரிப்பு சூழல் எல்லாருக்கும் வரணும். பெரிய படங்கள், வணிக படங்கள் எடுங்க, கூடவே ஒரு தீவிரமான முயற்சி எடுங்க, அந்த கண்டிப்பாக நிச்சயம் வெற்றி பெறும்.